بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد الحمد لله القواعد الأربعة என்கிற இந்த அகீதாவுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு கிதாபை அல்ஹம்துலில்லாஹ் நாம் முதல் பாடத்தில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் யார், அவருடைய மகத்துவங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தஅவத் எப்படியெல்லாம் இருந்தது, அவருடைய வாழ்நாளில் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், இந்த கல்வியை கற்க வேண்டும், கற்ற கல்வியை பிறருக்கும் பயன்படுத்த வேண்டும், பயனளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தஅவாவிற்காக அவர் செய்த பிரயாணங்கள் அதையெல்லாம் பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்பொழுது நேற்றைய தினம், அதாவது சென்ற கிளாஸில் நாம் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியாக இமாம் அவர்கள் பஸ்ராவிற்கு வந்து ஷேக் முஹம்மது இப்னு அல் மஜ்மூஇ என்கின்ற ஒரு ஆலிமிடத்தில் ஹதீத்தையும் லுகாவையும், ஹதீத் கலையையும் பிறகு மொழி உடைய கலையையும் படித்தார் என்பதை நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்களை பற்றி பார்த்தோம். அறியாத மக்கள், அன்னாசு அஅதாஉன் லிமா ஜஹிலு, ஒரு விஷயம் ஒரு நபருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதை புதிதாக கேட்கும் பொழுது அந்த விஷயத்திற்கு அவர் ஒரு எதிரியாக மாறுவார். இதுவரை நான் இதை படிக்கவில்லை, நீங்கள் புதிதாக சொல்கிறீர்கள், இதை எப்படி நான் ஏற்பது என்கின்ற அவருடைய மடமைதான் அப்படி மறுப்பதற்குண்டான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் பின் சுலைமான் தமீமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஒரு பிதஅத்வாதியாக அந்த மக்கள் பார்த்தார்கள். நஜ்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தார்கள், பஸ்ராவில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தார்கள். பிறகு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்ட பொழுது ஷேக் அவர்கள், அதாவது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் ஷாமை நோக்கி பிரயாணம் மேற்கொள்ள நாடினார். அப்படி போகக்கூடிய நேரம் சில தடைகளால் அந்த இடத்திற்கு என்ன செய்யவில்லை, ரஹிமஹுல்லாஹ் செல்லவில்லை. பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று சொன்னால், நஜ்த், அவருடைய சொந்த நாட்டிற்கே நஜ்திற்கு என்று என்ன செய்தார்கள், சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அஹ்ஸா என்கின்ற ஒரு இடத்தை அடைந்தார். அதில் அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் இப்னு அஹ்மத் அல் அஹ்ஸாஇ என்கின்ற ஒரு நபரை பார்த்தார். பிறகு அங்கிருந்து நஜ்திற்கு, அஹ்ஸாயிலிருந்து நஜ்திற்கு பயணம் மேற்கொண்டார். நஜ்திற்கு செல்லும் பொழுது அவருடைய தந்தை ஹுரைமிலா என்கின்ற ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார். இந்த ஊர்களுடைய பெயர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள், எத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் இவர்களுடைய இந்த பிரயாணத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் நஜ்திற்கு வரும் பொழுது தன்னுடைய தந்தை ஹுரைமிலா என்கின்ற அந்த நாட்டினுடைய ஹாக்கிம் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு மஸ்அலாவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக எங்கே சென்றார் சொன்னால், ஹுரைமிலா என்கின்ற இடத்திற்கு இடம்பெயர்ந்தார். யார்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய தந்தையான அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ். அப்பொழுது இமாம் அவர்களும் என்ன செய்தார் என்று சொன்னால், ஹுரைமிலா என்கின்ற அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய தந்தை மரணிக்கும் வரை அங்கே கற்பிப்பவராக இருந்தார். ஒரு முதர்ரிஸாக, ஆசிரியராக அங்கே பணியாற்றினார். இது 1153வது வருடம் ஹிஜ்ரியில் இருக்கக்கூடிய வருடம். அதன் பிறகு அவருடைய தந்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மரணிக்கிறார். அவர் மரணித்தவுடன் ஷேഖுடைய தஅவத் இந்த குராபத்துகளுக்கும் பிதஅத்துகளுக்கும் ஷிர்கியாத்துகள் இணைப்புகளுக்கு எதிராக மிக வெளிப்படையான ஒரு தஅவத்தை செய்கிறார் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் செய்கிறார்கள். முன்னர் இருந்ததை விட மிகவும் வெளிப்படையாக அந்த தஅவத்தை செய்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஷேக் அவர்கள் உயைனா என்கின்ற இடத்திற்கு பிரயாணம் மேற்கொள்கிறார். அங்கே கண்ட ஒரு நபர் தான், அங்கே ஒருவரை சந்தித்தார். அவருடைய பெயர் உஸ்மான் இப்னு ஹமத் இப்னு முஅம்மர். இவர் உயைனா நாட்டுடைய ஒரு தலைவர். மாஷா அல்லாஹ், உஸ்மான் இப்னு ஹமத் இப்னு முஅம்மர் அவருடைய உதவியால் ஷேக் அவர்கள் பல நல்லறங்களை செய்தார்கள். அவருடைய தஅவத் என்பது மிகவும் வலிமை பெற்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்தில் மக்கள் இவரை அதிகமாக பின்தொடர்ந்தார்கள். ஷேഖுடைய தஅவத்தின் தௌஹீதை அவர்கள் எடுத்து வைத்தார். மக்கள்
குராபத்துகளில் அகப்பட்டிருந்தார்கள். கபர்களில் சென்று துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை போன்றுள்ள பல ஷிர்க்குடைய விஷயங்களை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு மக்கள் செய்து கொண்டிருந்த நிலையில் ஷெய்க் அவர்கள் உஸ்மான் இப்னு ஹமத் இப்னு முஅம்மர் என்கின்ற இந்த ஒரு தலைவர், ஒரு ஆளுநர், அவரின் உதவியால் அவருடைய தாவத்தை மேம்படுத்தினார். அப்பொழுது அதிகமான மக்கள் இந்த கொள்கைக்கு, உண்மையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கைக்கு வந்தார்கள். அந்த அடிப்படையில் என்ன செய்தார் என்று சொன்னால், ஸெய்த் இப்னுல் கத்தாப் அவர்கள் அவர்களுடைய அந்த கபரை உடைத்தார்கள். ஸெய்த் இப்னுல் கத்தாப் யார் என்று சொன்னால், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர், அதாவது அண்ணன். இவரை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னாலேயே இஸ்லாத்தை ஏற்றவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை கொண்டு கட்டளையிட்ட போது இவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஒரு முஹாஜிராக இருக்கக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த போர்கள் எல்லாம் கலந்து கொண்டாரோ அந்த போர்கள் எல்லாம் இருந்த ஒரு நபர் ஸெய்த் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யமாமாவுடைய யுத்தத்தில் இவர் என்ன செய்கிறார்? மரணிக்கிறார். அந்த யமாமா மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால், இவருடைய கபரை உயர்த்தி அந்த கபரில் உதவி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முடிந்து ஏற்பட்ட ஒரு யுத்தமாக இருக்கும். அப்பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த யமாமா மக்கள் அப்படிப்பட்ட செயலை செய்கின்றார்கள். அது கடைசியில் எப்பொழுது அந்த பிதஅத்தான, அந்த ஷிர்கான ஒரு செயல் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், அது முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுடைய காலத்தில். இப்போ அந்த அளவிற்கு மிகவும் தீவிரமாக இவருடைய தாவத், இவருடைய அழைப்பு பணி என்பது உயர்ந்தோங்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த செயல்களை எல்லாம் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்க்கிறார்கள். உதாரணத்திற்கு சுலைமான் இப்னு முஹம்மத் உரைஇர் அல் ஹுமைதி என்கின்ற ஒரு ஆளுநர் அல் அஹ்ஸா உடைய ஒரு ஹாக்கிமாக இருக்கிறார். அஹ்ஸா நாம் முன்னரே கூறிய போல அஹ்ஸா என்கின்ற நகரத்திற்கு அவர் ஒரு ஹாக்கிமாக இருக்கிறார். அவர் இப்னு உரைஇர் எந்த தலைவரை கொண்டு முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் இப்படிப்பட்ட தாவத்தை செய்து கொண்டிருக்கிறாரோ அவரிடத்தில் ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் என்று சொன்னால், இப்னு உரைஇரே, அதாவது உஸ்மான் இப்னு ஹமத் இப்னு உரை முஅம்மர் அவரிடத்தில் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் இந்த இமாம் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு பணியில் இருந்து விடுபட்டு விடுங்கள், இதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இமாம் அவர்களை உடனடியாக வெளியேற்றிவிட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் பொருளாதார தடை, அதே போன்றுள்ள சில தடைகள் உங்கள் மீது விதிக்கப்படும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த தாவத்தை நிறுத்துவதற்காக கட்டளையிடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் உஸ்மான் இப்னு ஹமத் இப்னு முஅம்மர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஷெய்க் அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் உயைனாவில் இருந்து வெளியேறுகிறார். எப்படி வெளியேறுகிறார் என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தனிமையாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வெயிலில், மிகவும் கடுமையான வெயிலில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஷெய்க் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வை யார் அஞ்சிக் கொள்கிறானோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا, எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவன் நாடாத வழிகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ரிஸ்கை கொடுப்பான். மேலும் கூறுகிறார், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுகிறாரோ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக ஆகிறான். மேலும் கூறுகிறார், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர். இதை போன்றுள்ள திக்ருகளை கூறியவர்களாகவே ஷேக் அவர்கள் மிக தனிமையாக, மிக கஷ்டப்பட்டு கொண்டு, ஏனால் ஒரு இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள், ஒரு நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள்.
அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ இந்த அளவிற்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த தாவத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்க முடியும். அப்பொழுது இப்படி விரட்டப்பட்ட ஷேக் அவர்கள் உயைனாவிலிருந்து எங்கே செல்கிறார் என்று சொன்னால் அத்திர்இய்யா, இதெல்லாம் இந்த உயைனா, திர்இய்யா, அல் அஹ்ஸா இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். அப்போ திர்இய்யா என்கின்ற ஒரு இடத்திற்கு செல்கிறார். திர்இய்யா எப்பொழுது செல்கிறார் என்று சொன்னால் 1158 ஹிஜ்ரி என்று. அங்கே யார் என்று சொன்னால், அங்கே யாருடைய வீட்டிற்கு செல்கிறார் என்றால் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு சுவைலின் என்கின்ற ஒரு நபருடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கிருந்து மறைமுகமான தாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஷேக் அவர்கள். மறைமுகமான தாவத் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் பிறருக்கு தெரிந்தார் என்று சொன்னால் இவருடைய தாவத்தை முறியடித்து விடுவார்கள், இவருடைய தாவத்தை செய்யாமல் தடுத்து விடுவார்கள். அதே போன்றுள்ள சில சிக்கல்கள் இருந்ததன் காரணமாக மறைமுகமாக தாவத் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அப்பொழுது இவர் கையால் சில நபர்கள் உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு இப்பொழுது தஞ்சம் புகுந்த இந்த வீடு, அந்த வீட்டுடைய உரிமையாளர் நான் சொன்னேன் அல்லவா, அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு சுவைலின் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், திர்இய்யா நாட்டினுடைய தலைவர் ஆளுநரான அப்துல்லாஹ், அதாவது முஹம்மது இப்னு சஊத் அவர்களிடத்தில் முறையிடுகிறார். இப்படி ஒரு ஆலிம் இருக்கிறார், அவருடைய கொள்கை இதுவாக இருக்கிறது, நீங்கள் அவரிடத்தில் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரிய வாய்ப்பு உள்ளது என்று கூறக்கூடிய நேரத்தில் ஷேக் அவர்கள் முஹம்மது இப்னு சஊத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். முஹம்மது இப்னு சஊத் அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு பலம் ஏற்படுகிறது. யார்? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்களுக்கு ஒரு பலம் ஏற்படுகிறது. அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இவருடைய மனைவியான அமீருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவருக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருமுறை அந்த அமீருடைய முஹம்மது இப்னு சஊத் அவர்களுடைய மனைவி கூறுகிறார், நிச்சயமாக இந்த ஒரு மாமனிதர் உம்மிடத்தில் வந்திருக்கிறார், இந்த ஆலிம் உங்களிடத்தில் வந்திருக்கிறார், அவர் அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு புதையலாவார், ஒரு பொக்கிஷம். அதனால் அவருக்கு மரியாதை கொடுத்து, அவருக்கு மகத்துவத்தை கொடுத்து, அவருக்கு உதவி செய்து நீங்கள் நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த அமீருடைய முஹம்மது இப்னு சஊத் அவர்களுடைய மனைவி அவர்கள் கட்டளையிடுகிறார். மேலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் இவருடைய வீட்டிற்கு சென்று இமாம் அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு சென்று நீங்கள் அவரை மரியாதைப்படுத்த வேண்டும், மக்களுக்கு அவருடைய கண்ணியத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி, அதாவது முஹம்மது இப்னு சஊத் அவர்களே அந்த வீட்டிற்கு சென்று அவர்களை மரியாதைப்படுத்தியவர்களாக கூறுகிறார்கள், உங்களை இந்த திர்இய்யா என்கின்ற இந்த நாட்டிற்கு நான் வரவேற்கிறேன், உங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறேன், உங்கள் நாட்டை விட சிறந்த ஒரு நாட்டிற்கும் முன்னர் இருந்த மதிப்பை விட உங்களுக்கு சிறந்த மதிப்பையும் உங்களுக்கு தருகின்ற இந்த நாட்டிற்கு உங்களை வரவழைக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். முஹம்மது இப்னு சஊத் அதற்கு இமாம் அவர்கள் பதிலளித்தார்கள், நான் உங்களுக்கு மேன்மையை கொண்டும் உறுதியை கொண்டும் மிக தெளிவான உதவியை கொண்டும் நன்மாராயம் கூறுகிறேன். காரணம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் நாம் பின்பற்றுகிறோம். அந்த பின்பற்றக்கூடிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை என்கின்ற அந்த கெலிமா எப்படிப்பட்ட கெலிமா என்று சொன்னால், அனைத்து ரசூல்மார்களும் அதன் பக்கம்தான் மக்களை அழைத்தார்கள். யார் அதை அறிந்து அதன் பக்கம் அழைத்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அல்லாஹ்வின் அடிமைகளும் அல்லாஹ்வின் நாடுகளும் அவருக்கு கீழ்ப்படும் என்று ஒரு நன்மாராயம் ஷேக் அவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் முஹம்மது இப்னு சஊத் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு நன்மாராயம் கூறுகிறார்கள். அப்படி கூறியதன் பிறகு ஷேக் அவர்கள் பல தாவத்துகளை செய்கிறார்கள். முஹம்மது இப்னு சஊத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக பல இடங்களுக்கு செல்கிறார்கள். கபறுகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தரைமட்டமாக்கி அதே போன்றுள்ள நல்ல இந்த அகீதாவை நிலைநாட்டக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஷேக் அவர்கள் செய்து கொண்டிருந்தார் என்பதை பார்த்து பல மக்கள் இந்த மார்க்கத்திற்கு வந்தார்கள்.
குராபத்திலிருந்தும் ஷிர்க் செய்வதிலிருந்தும் அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் இந்த கொள்கைக்கு வருகிறார்கள். அதன் பிறகு பல மக்கள் இவருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள். பிறகு திரடியா என்கின்ற இந்த நாட்டிலிருந்து உலமாக்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால் நஜித் என்கின்ற இவருடைய பிறப்பிடமான நஜிதிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். பலர் இந்த கொள்கையை ஏற்கிறார்கள், சிலர் இந்த கொள்கையை மறுத்தும் விடுகிறார்கள். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த ஹிதாயத் கிடைத்தது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்காமல் இருந்தது. அப்பொழுது அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இவருடைய வாழ்க்கை, இவர்கள் செய்த பயணங்கள், மேற்கொண்ட கஷ்டங்கள். இவர்கள் எப்பொழுது மரணிக்கிறார்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரி 1206 92வது வயதில் ஷேக் அவர்கள் மரணிக்கிறார்கள். இவரை பொறுத்தவரைக்கும் முஜத்திது அத்தீன் என்கின்ற பட்டத்தை பெற்றவர். முஜத்தித், அதாவது மக்கள் எல்லாரும் இந்த மார்க்கத்தை விட்டு பின் செல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர் என்கின்ற பட்டத்தை இவர் பெற்றிருக்கிறார். அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இவர்கள் எழுதக்கூடிய கிதாபுகள் எல்லாம் அகீதாவினுடைய அடிப்படை கிதாபுகளாக, கிரந்தங்களாக பார்க்கப்படுகிறது. கிதாபு தௌஹீத், நவாகிதுல் இஸ்லாம், அல் கவாயிதுல் அர்பா, இது போன்ற கிதாபுகள் மிகவும் பிரசித்தி பெற்ற, புகழ்பெற்ற கிதாபுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்படி இவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து முடித்து விட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த கித்தாபினுடைய ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஷெய்க் அவர்கள் முதலாவதாக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்அலுல்லாஹ அல் கரீம் ரப்பல் அர்ஷில் அதீம் அன் யதவல்லாக ஃபி துன்யா வல் ஆখিরাহ وأن يجعلك مباركا أينما كنت وأن يجعلك ممن إذا أعطي شكر وإذا ابتلي صبر وإذا أذنب استغفر فإن هؤلاء الثلاث عنوان السعادة. இதுதான் அவர்கள் எழுதிய ஒரு விஷயம். முதலில் அவர்கள் துஆவை கொண்டு தொடங்குகிறார்கள். அஸ்அலுல்லாஹல் கரீம், கரீமான அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன். எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால் ரப்பல் அர்ஷில் அதீம், மகத்துவமிக்க அர்ஷினுடைய ரப்பாக இருக்கக்கூடியவன். ஐயத்தவல்லாக ஃபி துன்யா வல் ஆখিরাহ, இந்த உலகத்திலும் மறுமையிலும் உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கிறேன் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள். பிறகு வஅய்யஜஅலக முபாரக்கன் ஐனமா குன்த், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்கள் மீது உண்டாகட்டும், உங்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரியட்டும் என்கின்ற துஆ இருக்கிறது. வஅய்யஜஅலக மிம்மன் இதா உஅதிய ஷக்கர், உங்களை ஒரு சில நபர்களில் ஆக்கட்டும். அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இதா உஅதிய ஷக்கர், அவனுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டது, நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஷக்கரா, அதற்கு நன்றி செலுத்துவான். வஇதா பதுலிய ஸபர், அவர்கள் சோதிக்கப்பட்டால் பொறுமை காத்துக்கொள்வார்கள். வஇதா அத்னப இஸ்தக்ஃபர, அவர்கள் பாவம் செய்துவிட்டார்கள் என்று சொன்னால் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வார்கள். فإن هؤلاء الثلاثة عنوان السعادة, நர்பாக்கியத்திற்கு அடிப்படையானதுதான் இந்த மூன்று விஷயங்களும். ஒரு மனிதன் நிஅமத் கொடுக்கப்பட்டால் நன்றி செலுத்துவது, பிறகு ஏதாவது சோதனைகள் வந்தால் பொறுத்து கொள்வது, மூன்றாவது பாவங்கள் செய்தால் அதிலிருந்து இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் நர்பாக்கியத்தில் இருக்கிறான், வெற்றியில் இருக்கிறான். இந்த உலகத்தில் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு என்று சொன்னால் எவ்வித பிரச்சனையும் அந்த மனிதனுக்கு ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய விஷயம் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு லஹு கைர், அவனுடைய அனைத்து விஷயம் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் லஹு கைர், நல்லது மட்டுமே, அவனுக்கு நலவு மட்டுமே தான் அது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், அது முஃமின் அல்லாத வேறு எந்த நபர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் என்ன செய்தாலும் அவனுக்கு கைர் தான். இன் அஸாபத்ஹு, எதனால கைர் என்று சொன்னால் இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர, அவனை மகிழ்ச்சி ஊட்டும் ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு நடந்துவிட்டால் ஷக்கர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி விடுவான். ஃபகான கைரன் லஹு, அந்த நன்றி செலுத்துவது அவனுக்கு
என்ன செய்யும்? நல்லதாக அமையும். வைன் அஸாபத்ஹு தர்ராஉ ஸபர், அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்றால் பொறுமை காத்துக்கொள்வான். ஃபகான கைரன் லஹு, அதுவும் அவருக்கு நலவாக மாறிவிடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் என்று சொன்னால், இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். மாறாக இப்பொழுது சில கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இதனால் தான் இந்த கஷ்டம் வந்தது, இதனால் தான் இந்த கஷ்டம் வந்தது, அல்லாஹுவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அக்கீதா இல்லாததன் காரணமாக அல்லாஹுவை ஏசுகிறார்கள். கடவுளுக்கு கண் இல்லையா, இதை போன்றுள்ள வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறார்கள். ரப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் பல நோக்கங்கள் உள்ளடங்கி இருக்கும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சந்தோஷம் வந்தது என்று சொன்னால் ஹராமான விஷயங்களுக்கு போகக்கூடாது. மாறாக ஷக்கர், ஷுக்ர் இருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அஷ்ஷுக்ர் பில் கல்பி பில் கௌலி வல் கல்பி வ அல் ஜவாரிஹ். ஷுக்ர் என்பது வாயால் மொழிவது, உள்ளத்தால் நம்புவது, அது செயலால் வெளிப்படுத்துவது. இந்த மூன்று விஷயங்களிலும் அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவதாக ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், இப்பொழுது நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், இதைவிட ஒரு ஹைர், சிறந்த ஒரு ஹைர் இல்லை. இந்த மஜ்லிஸ் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு நிஅமத். அப்பொழுது இந்த அவையை முடிந்து நாம் செல்லும் பொழுது வஹாதா பிஃபத்லில்லாஹி வ மின்னத்திஹி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அமலை செய்வதற்குண்டான பாக்கியம் எனக்கு தந்திருக்கிறான். வாயால் மொழிந்தோம், உள்ளத்தால் நம்ப வேண்டும். உள்ளத்தால் நம்பினோம் என்று சொன்னால் அதனுடைய பல தாக்கங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் பார்க்க முடியும். பிறகு செயல்களாக செய்ய வேண்டும். எதை கேட்டோமோ, இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் தொழுகிறேன், இந்த சுன்னத்தை நான் தொழுகிறேன், இந்த நன்மையை எனக்கு தந்ததன் காரணமாக என்ன செய்கிறேன், 2 ரக்அத் தொழுவது, இல்லை என்று சொன்னால் இன்ன அமல்களை நான் செய்வது, இதை போன்றுள்ள அமல்கள் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் பொறுமை. ஏதாவது சோதனை விட்டது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் சோதனை இருக்கிறது. பலவிதமான சோதனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து கொண்டே இருப்பான். சோதனையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக தருகிறான் என்றால், ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்து விட்டான் என்றால் அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பான். இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான் என்றால் இப்தலாஹும், அதாவது அல்லாஹ் நேசித்து விட்டான் என்றால் இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதித்தே தீருவான். எந்த அளவுக்கு சோதனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அஜர், கூலியும் இருக்கிறது. அப்போ அந்த சோதனைகளில் நாம் மேற்கொள்ள வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அந்த சோதனையிலிருந்து ஒரு விடியல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அந்த எதிர்பார்க்கும் காலமெல்லாம் அவர்கள் இபாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்திபாருல் ஃபரஜ் இபாதத்துன், இன்திபாருல் ஃபரஜ் இபாதத்துன், அதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை வெளியே கொண்டு வருவான் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு, காத்திருப்பு, அந்த காத்திருத்தல் இபாதத்தால் மிகப்பெரும் ஒரு இபாதத். ஏசாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். அன்பிற்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்படி நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டது சொன்னால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் ஒரு முள்ளு அவரை குத்தினாலும் கூட அதுவும் அவருக்கு என்னதுதான், ஒன்று அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், மற்றொன்று அவர்களுக்கு நன்மை எழுதப்படும். இப்பொழுது மிகப்பெரும் ஒரு பாக்கியம் இந்த முஃமின்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த முஃமின் என்கின்ற இந்த தரம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அகீதாவின் மூலமாக மட்டும்தான். அப்பொழுது இந்த அகீதாவுடைய சிறப்பை நான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதை போன்றுள்ள ஷேக் அவர்களுடைய அல் கவாயிதுல் அர்பஅ என்கிற இந்த கிதாபை முழுமையாக வாசிக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.